கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சங்கீதம் 64:1 இவ்வாறாக சொல்லுகிறார்: தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று சொல்லி பாருங்கள். சங்கீதக்காரன் தன்னுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கும் அவர்களுடைய மோசடிகளுக்கும் காப்பாற்றும்படிக்கு தேவனை நோக்கி கதறுகிறார், ஜெபிக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை சற்று யோசித்து பாருங்கள். சத்துருவானவன், பிசாசானவன் அநேக மோசடிகளை, அநேக சூழ்ச்சிகளை செய்கிறான். தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை முற்றிலுமாக விலக்க வேண்டும் என்று, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது என்று, தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அநேக சூழ்ச்சிகளை செய்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை விழ பண்ணும்படி செய்கிறான். நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் ஜெபிக்கணும். தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய கிருபையை நோக்கி கேளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும். நீர் சிலுவையிலே எனக்காக அல்லவா போராடி ஜெயம் எடுத்தீர், எனக்காக அல்லவா எல்லா போராட்டத்தையும் ஏற்றுக்கொண்டீர். அந்த ஜெயத்தை எனக்கு தருவீராக. எனக்காக நீர் சம்பாதித்த ஜெயத்தை எனக்கு தருவீராக. மீட்பை எனக்கு தருவீராக. எனக்காய் இறங்கி வந்து யுத்தம் செய்யும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களில் இருந்து எனக்கு விடுதலை தருவீராக என்று சொல்லி தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். மனிதர்களை அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தில் இருந்து நீங்கள் விடுதலை அடையும் பொழுது, ஜெயத்தை எடுக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயம் பெறும் பொழுது, எல்லாவித நன்மைகளை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரி, பரலோக நன்மைகளையும் சரி கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். தேவ ஜனங்களே, ஒரு போராட்டம் வரும் பொழுது மனிதர்களை பார்க்காதிருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். சங்கீதக்காரன் தன் பிராணனுக்காக அவனை சுற்றி இருக்கிற போர் சேவகர்களை அவன் நம்பவில்லை, அவனை சுற்றி இருக்கிற கோட்டைகளை அவன் நம்பவில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். என் பிராணனை நீர் பாதுகாத்தால் தான் என் சத்துருக்களிடம் இருந்து நான் விடுதலை அடைய முடியும் என்று சொல்லி, அதே போல தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எல்லா இழந்து போன காரியங்களையும் தேவன் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். God bless you.